பரமார்த்த குருநாதர்கிட்ட நிறைய சீடர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சில முட்டாள் சீடர்களும் இருந்தாங்க. உடனே பரமார்த்த குருநாதர் என்ன பண்றாரு, அந்த முட்டாள் சீடர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீங்க தைக்கிற ஊசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி பரமார்த்த குருநாதர் சீடர்கிட்ட சொல்றாரு. உடனே இந்த முட்டாள் சீடர்களும் சரின்னு போய் வாங்க போறாங்க. எங்கெங்கயும் தேடி பாக்குறாங்க, ஊசியே கிடைக்கல. சரின்னு கண்டுபிடிச்சு ஊசியை வாங்கிடுறாங்க. வாங்கினோடனே அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வருது. பரமார்த்த குருநாதர் என்னதானே வாங்க சொன்னார், ஒன்னதானே வாங்க சொன்னார்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வருது. என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு நிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்க பக்கத்துல பார்த்தா ஒரு தென்னை மரம் வெட்டப்பட்டு கீழே கடந்துச்சு. உடனே இவங்க இந்த முட்டாள் சீடர்கள் எல்லாருக்கும் ஒரு யோசனை தோணுது. நம்ம ஏன் இந்த தென்னை மரத்துல அந்த ஊசியை சொருகி நம்ம எல்லாரும் தூக்கிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, தென்னை மரத்துல அவங்க வாங்கின அந்த ஊசியை சொருகி எல்லாரும் தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு போய் பரமார்த்த குருநாதர்கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்த பரமார்த்த குருநாதருக்கு ஒரே அதிர்ச்சியா போச்சு. உங்களை சீடர்ல அடைஞ்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணணும்னு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நொந்து நூலானாரு பரமார்த்த குருநாதர்.